வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹிந்தி வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த சீரிஸோட பலன் பத்தி பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஆதுராம் ஆஷ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்ட மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல நிறைய அந்த மாதிரி காட்சிகள் இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த கதையை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு வெப் சீரிஸோட கதை மட்டும்தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ற கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க கேட்கிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே பிரதீப் அப்படின்ட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. நைட்டு தூங்க கூட போகாம லேப்டாப்ல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி அவரோட பொண்டாட்டி செம்ம மூட்ல உக்காந்துட்டு இருக்காங்க. எங்க எவ்வளவு நேரம் தாங்க லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அது எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அடி போடி, எப்போ பார்த்தாலும் போன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குடி, இந்த வேலையை முடிச்சாதான் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும், அதனால நைட்டு ஃபுல்லா நான் வேலை பார்க்க போறேன், நீ போய் கம்முனு படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே அவங்க பொண்டாட்டி மூட் அவுட் ஆகி கோமா உக்காந்துட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்றாங்க. போனை கெடுத்தோடனே பொண்ணு பிடிச்சு அப்படி திட்டுறாங்க. ஏண்டி 2 வருஷம் ஆகுதுரி உனக்கு கல்யாணம் ஆகி, இனி எப்ப தாண்டி புள்ளைய பெத்துக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அட போமா, உன் மருமகன் என்கிட்ட மூஞ்ச கூட கொடுத்து பேச மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் அந்த லேப்டாப்பே தான் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, பேசாம அவருக்கு அந்த லேப்டாப்பே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் எரிச்சலா பேச, அடி பாவி இதுதான் மேட்ரா, இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்றாங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டி நைட்டு ஒன்னா இருந்தா தாண்டி குழந்தை பிறக்கும், இப்படி எத்தனை புதுமா இருந்தா பொண்ணு நடக்காது, நீ என்ன பண்ற, உன் புருஷன் கிட்ட போய் அன்பா பேசு, பொண்ணோட பழிக்க வர கூட்டு வக ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க கணவர் கிட்ட போய் நெருங்கி பேச போறாங்க. ஆனா அவருக்கு என்ன பண்றாரு, செம்ம மூட்ல அவர் பொண்டாட்டி கூட பொண்ணா இருக்க ட்ரை பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு மூடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் வந்து அசோக் அப்படின்ட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. இப்போ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண் வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கான். கிரணோட மாமா பையன் தான். இப்போ உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கிரணோட அம்மா வந்து, அசோக் வீட்டை பார்த்துக்க நான் பக்கத்துல இருக்க கடப்பறைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே ஜனனி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பாரா. இவ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரணோட பக்கத்து வீடு தான். ஹீரோப்போ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அப்பப்ப வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போவா. ஆனா ஜனனிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போகாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நைட்டு வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நான் கிரண் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் பாபா போய் பார்த்தேன், அவர்கிட்ட மந்திரிச்சு ஒரு பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பொடி என்ன பண்ற, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாலை கலந்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கிரண் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கால் பேசிக்கிட்டு அதை வந்து பார்த்தா பாலை கலந்துட்டு போய் அவங்க கணவர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு கிரண் கூட பொண்ணா இருப்பான்னு சொல்லி பார்த்தா எப்பயும் போல எனக்கு மூடல அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. இதுக்கு மேல இவர்கிட்ட இருந்தா கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்காது, இவரை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கிரண் முடிவு பண்றாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் என்ன பண்றான், கிரண் போட்டோ வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி பார்த்துட்டு அவங்க கிட்ட கிண்டலா பேசிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் தம்பி, இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை நீ தான் போக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கிரண் கோமா வந்துட்டு இருக்காங்க. என்னடியாச்சு நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அவரை பத்தி என்கிட்ட பேசாத, இனிமேட்டு நான் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா இருக்காங்க. சரி எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வந்தாதான் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அசோக் அக்காவோட லக்கேஜ் எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல போய் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அக்கா ஒரே ரூம்ல தானே இருந்தோம் அப்படின்றப்ப, டேய் அப்ப நீ சின்ன பையன்டா, இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்ட, இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போய் தன்னோட ரூம்ல வைக்க சொல்றாங்க. சரின்ட்டு அசோக் என்ன பண்றான், லக்கேஜ் எடுத்துட்டு போய் அவங்க அத்தை ரூம்ல வைக்க, அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா கிரண் துணி துவச்சிட்டு இருக்க பார்த்து மூடாகிறான். அது மட்டும் இல்லாம கிரண் நைட்டு குளிக்க போறாங்க. அதையும் பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒரே மாதிரி இருக்கு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கப்ப ஜனனி என்ன பண்றா, கிரப்ப மிரட்டி அவன் கூட பொண்ணா இருக்க ட்ரை பண்றா. அது மட்டும் இல்லாம கிர என்ன பண்றான், ஜனனி கூட பொண்ணா இருந்தது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா திட்டிட்டு போறாங்க. ஏண்டா நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நினைச்சா உங்களுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கா, அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாம போயிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிரண் அம்மா பக்கத்தூர்ல ஒரு திருமணத்துக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. நைட்டு போறதுக்கு முன்னாடி கிரோ பார்த்து அக்காவை பத்திரமா பார்த்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஊருக்கு போனக்கு அடுத்தது ஹீரோக்கு செம்ம
பயமா போயிடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு நம்ம பண்ணதான் பார்த்துட்டா எப்படி நம்மள திட்ட போறா, என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கப்ப அப்போ வந்து கிரண் என்ன பண்றாங்க, ஒரு ஹாட்டான நைட்டி போட்டு வந்துட்டு, ஏண்டா இது வரைக்கும் கற்பனையில தானே பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு உனக்கு, இனிமேட்டு நானே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பீடியோ சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க மருமகன் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவரு என்ன கேட்கிறாரு, இன்னைக்கு எத்தனை நாள் தான் உங்க பொண்ணு அங்கே இருப்பா, இங்க வர சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அவ சின்ன பொண்ணு மாப்பிள கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாச்சும் பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கிரண் வராங்க. உன் புருஷன் தான் பேசுறாரு, போன்ல பேச அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எனக்கு சரியில்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமா போன கட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோம் அவங்க அம்மா, ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கடி மாப்பிள்ளை கிட்ட கோமா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப கிரண் கம்முன்னு இருக்காங்க. உன் புருஷன் கிட்ட நிறைய பணத்தை வாங்கி தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம், நம்ம கடனெல்லாம் அடைச்சது அவரு தான், அவரு கூப்பிட்டா நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறப்ப, 2 வருஷமா எனக்கு குழந்தைய பிறக்கல, அதுக்கு காரணம் எல்லாரும் என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவருக்கு யாருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமாக்கு என்ன பண்றாங்க, ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ கூட போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. கற்பனா ஹீரோயின் அம்மாக்கு என்ன பண்றாங்க, அட்வைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க போற சொல்லு, நீயும் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும்ல, உனக்குன்னு ஒரு கணவர் இருக்காருல அப்படின்ற மாதிரி பேசுறப்ப அம்மா அவருக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண பாக்குறாரு, எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டே இருக்காரு, எங்களுக்குள்ள அந்த டச்சிங் நடக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட பிசிக்கலா டச் பண்றா அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கற்பனா மறுநாள் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டு இருக்கப்ப ஹீரோயின் அம்மா வந்துட்டு, அவ நாளைக்கு ஊருக்கு போறா, நீ தான் போய் அவளை விட்டுட்டு வர புரியுதா அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு போறாங்க. இதை ஹீரோ அண்ட் ஹீரோனுக்கு எதிர்பார்க்காம ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா நைட் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க காலை பிடிச்சு அமுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா இவ்வளவு நாள் நீ தனிமையில இருக்க, உனக்குள்ள ஒரு வழி இருக்கும்ல, அதை பத்தி ஏமா புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிசிக்கலா டச் பண்றப்ப, நீ பண்றதே சரி கிடையாது நவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அப்படின்ட்டு கை வைக்கிறப்ப, இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்ட தள்ளு அப்படின்னு சொல்றப்ப இவங்க எஞ்சின் இறக்கிற மேல மோதிட்டாங்க. சாரிப்பா அப்படின்றப்ப பின்னாடி கிரண் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன பண்றீங்க, தப்புடா தப்புடா அப்படின்றத கேட்காம 3 பேருமே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க. கற்பனா மறுநாள் கிரண் என்ன பண்றா, சந்தோஷமா அவங்க புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி போறப்ப ஹீரோ என்ன பண்றான், அக்கா அங்க போன கழுத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க உடனே இங்க வந்துருங்க, நம்ம 3 பேர் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு சொல்றான். ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. பொண்ணு போன கழுத்தது அம்மா அண்ட் ஹீரோ 2 பேருமே வீட்டுக்குள்ள பெரித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முதல் சீசனை முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஒரு சீசன் இருக்கு, அதுல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். குறிப்பா அந்த வீடியோ ஒரு 50 லைக் ஆச்சும் போகணும், அப்படி போனா தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணப்படும். இன்னொரு சூப்பரான வெப் சீரிஸ்ல பாக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை.